ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா ட்ராமாக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வாங்க. இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சுட்டு ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. நான் ஜியான் குடும்பத்தோட மூத்த பொண்ணு. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் பார்ட்னரோட பையனுக்கு என்ன கட்டி கொடுக்க பார்த்தாரு. ஆனா எனக்கு அதுலலாம் விருப்பமே இல்ல. இன்னைக்கு நைட்டு நடந்த பார்ட்டில எனக்கு மயக்க மருந்து குடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் காட்டுக்குள்ள வரும்போது, ஒரு பையன பார்த்தேன் அப்படின்னு இவ ஹீரோவ பார்த்தத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் ஒருத்தர போட்டு அடி வெளுத்து கட்டி அவன கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. அது எல்லாத்தையும் பார்த்து இவ பயந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோவோட கையில துப்பாக்கி இருக்கு. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, ஐயையோ! என் வாழ்க்கை இன்னைக்கு நைட்டே இப்படியே முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேன்னு இவன் பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ அவள தொரத்திட்டு வந்தவன ஷூட் பண்ணி விட்டுறான் கால்ல. அத பார்த்தவன அவன பாத்தீங்கன்னா, ஐயையோ! என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் நொண்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளுக்கு கொடுத்த மயக்க மருந்து வேலை செய்யுது. அதனாலதான் இவன் அந்த பையனை புடிச்சு கிஸ் பண்ணிருப்பான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் இப்படி கிஸ் பண்ணவன தான் ஹீரோ அவள ரூமுக்கு கூட்டு வந்து அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருப்பான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவள பாத்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சுட்டு, ஐயோ! எங்க அப்பா வேற எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. ஆனா நான் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டேனே! இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சே மான மரியாதையே போயிரும் அப்படின்ற மாரி இவ பயந்து போய் முழிச்சுட்டு இருக்க. என்ன பாத்தீங்கன்னா, "பார்த்தா சின்ன பொண்ணு மாரி இருக்க. உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு?" கேட்க, 19 வயசு ஆகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்பவே பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு எனக்கு மயக்க மருந்து குடுத்துட்டாங்க. அதனால தான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். எனிவே என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ எந்திரிச்சு கைய குடுக்குறான். அத பார்த்த உடனே இவ டக்குன்னு ஹீரோவோட கண்ண மூடிட்டு, "நான் ட்ரெஸ் மாத்தும்போது நீ என்ன பார்க்க கூடாது. பார்த்துட்டு மறுபடியும் என்ன ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னு?" சொல்லி இவன் வாய மூடிட்டு இருக்க. ஹீரோ இவள கட்டி பிடிக்கிறான். அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, சாரிப்பா, சின்ன வயசுல இருந்து நான் இப்படிதான். மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன். பட்டுன்னு பேசிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ தப்பாலாம் ஒண்ணும் பேசல. சரியா தான் பேசியிருக்கனே. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, நேத்து நைட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்காக நீ எனக்கு என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்ல, அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, வேணா உன்ன டின்னருக்கு கூட்டு போறேன்னு சொல்றான். சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு உன்னோட ட்ரெஸ்லாம் போட்டுக்கன்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவ குளிக்கிறதுக்காக போறா. என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வயசானவ மாரி இருக்கான்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அவனோட ஃபோன் நம்பர் குடுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க உங்களோட நம்பர் குடுங்க. நான் இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு இழுத்துக்கிட்டு, உன்ன பத்திரமா கூட்டு போய் நானே வீட்ல டிராப் பண்றேன். வான்னு சொல்லி அவள கூட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா கார் பார்க்கிங்ல ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் நிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்த உடனே, நேத்து நைட்டு பார்த்தவங்க மாரியே இருக்கே. இவன் சரியான மாஃபியாவா தான் இருக்கணும். கொலைகார பையன். எப்படி தெரியுறான் பாரு. இவன் கூட கான்டாக்ட்ல இருக்க கூடாது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இவ கார்ல ஏறிட்டு இருக்க. ஹீரோ அவள வழி அனுப்பி வைக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவனுக்கு அவனோட மாமா பையன் தான் கால் பண்ணா. இப்ப அவன் கால் பண்ணி, நான் சைனால இருந்து திரும்பி வந்த உடனே எனக்கு கல்யாணம் பண்ற பிளான்ல இருக்காங்க போல. இங்க பாருங்க அங்கிள், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணியாகணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நீங்களும் சிங்கிளா தானே இருக்கீங்க. வேணா அந்த பொண்ண நீங்களே கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து சொல்ல, உன்னை காப்பாத்துறது இந்த பையனை பாருன்னு சொல்லி இவ போட்டோவ காட்ட, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. அடியே என்ன காரியத்த பண்ணி வச்சிருக்க? இவன் இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய மாஃபியா. நெறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன பார்த்தாலே போலீஸே நடுங்கும். அவன்கிட்ட போய் இப்படி சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சு என்ன கொன்னு போட்டுருவாருன்னு சொல்ல, கவலைப்படாத கவலைப்படாத. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலான்னு இவளுங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர அவளோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து, அவன் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, நீ கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன்னு அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வர்றாரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நாளைக்கு போய் மாப்பிள்ளைய பாரு, கிராண்ட் ஹோட்டல்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி இவர் இன்விடேஷன் கார்டு கொடுக்க, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இவனை பாத்தீங்கன்னா, அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், நாளைக்கு இந்த பொண்ணை பார்க்க நான் போகல. எனக்காக நிறைய பொண்ணுங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பதிலா நீங்க போய் அந்த பொண்ண பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஆளுங்க ஹீரோனை பத்தின டீட்டெயில் தான் கொண்டு வராங்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, சார் அந்த பொண்ணு ஜியான் குடும்பத்தோட பொண்ணு. இதுதான் அந்த பொண்ணோட டீட்டெயில்னு சொல்ல, இப்ப அந்த டீட்டெயில பார்த்த உடனே என்னால அதை நம்பவே முடியல. இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூடவா நான் ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்கேன்னு ஹீரோ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு கூடவோ ஒன்னா இருந்தது இல்ல. ஆனா இவ கூட ஒன்னா இருந்திருக்கேன். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துதான் ஆகணும்னு இவ ஹீரோயினுக்கு கால் பண்ண, இவ போனை கட் பண்ணி விட்டுறா. அத பார்த்தவொடனே இவன பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான். இப்ப அந்த மெசேஜ பார்த்தவொடனே, யாருக்கு நீங்கன்னு இவ ரிப்ளை பண்ண, இவன் மறுபடியும் ஃபோன் பண்றான்.
ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாருன்றத மறந்து போயிட்டேன்னு ஹீரோ கேட்க, அத பார்த்த உடனே இவ ஹீரோ கூட ஒண்ணா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, டக்குனு ஃபோன கட் பண்ணி ஹீரோவோட ஃபோன பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டில உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோவும் வந்திருக்கான். அவன பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, இவ எப்படி இந்த இடத்துல? ரொம்ப பெரிய பிசினஸ் மாஃபியா வச்சே. இந்த மாரி பெரிய பார்ட்டில இருக்கிறது நார்மலான விஷயம் தான். அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ தனியா வந்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. "இங்க பாருங்க அங்கிள், என்ன தெரியாத மாரியே காமிச்சுக்கோங்கன்னு" அனுப்பிச்சுட்டு, இவள பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவனுக்கு நெறைய பொண்ணுங்க வந்திருப்பாங்க. அதனால இந்த ஞாபகம் இருக்க வாய்ப்பில்ல அப்படின்ற மாரி, இவ போகலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ கிட்ட வந்துட்டு, "என்ன பார்த்த உடனே இப்படி ஓடிட்டு இருக்க? நீ ஓடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒழுங்கா தள்ளி போங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. உனக்காக மாடியில ரூம்ல காத்துட்டு இருப்பேன். என்கிட்ட நீ வந்துதான் ஆகணும். அவன பார்க்கும்போதே கிஸ் பண்ணணும் போல தோணுச்சுன்னு இவன் கிட்ட வர, அத பார்த்த உடனே இவன் ஹீரோவோட முட்டியிலே ஓங்கி ஒரு உதைய போட்டுறான். "ஒழுங்கா தள்ளி போங்க. என்கிட்ட இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ இறங்கி வர, ஹீரோவ பார்த்தீங்கன்னா, இவளுக்கு என்ன கொழுப்பு? என்னையே அடிச்சுட்டு போறா அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அவங்க அப்பா இவள பார்க்குறாரு. இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான். பார்ட்டில மத்தவங்க கூட பேசாம போய் தனியா இருக்கான்னு அவரு காண்டாயிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "பார்ட்டிக்கு உங்க பொண்டாட்டி கூட வராம கண்டவங்கள கூட்டு வந்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு ஹீரோயின் பேச, அத பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஒரு மாரி பேசுறாங்க. அத பார்த்தோன்னா எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "பார்ட்டில எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ல, எனக்கே எல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியலன்னு" அவங்க அப்பாவ அசிங்கப்படுத்திட்டு, இவ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா ஹீரோவ பார்க்குறாரு. அவன பார்த்த உடனே, இவரு பெரிய பிசினஸ் மேன் ஆச்சேன்னு ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்க கூட பேசிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உங்க செக்ரட்டரியோட வந்ததே எனக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்குன்னு" சொல்ல, அத பார்த்தோன உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கைய எடுத்து விட, இறந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இவ மறுபடியும் கைய பிடிக்கலான்னு வர, "சும்மா கோவப்படாத செல்லம், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. அந்த ஆளு பார்த்தீங்கன்னா, ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. வீட்ல உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, பார்ட்டில எப்படி பேசணும்னு தெரியாதுன்னு அவள புடிச்சு திட்டிட்டு இருக்க. அவரோட அம்மாவும் ஹீரோயின தான் திட்டுறாங்க. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "நான் ஒண்ணும் தப்பா நடந்துக்கலையே. இவர் தான் பார்ட்டிக்கு பொண்டாட்டி கூட வராம கண்டவங்க கூட வராங்கன்னு" சொல்ல, அத பார்த்தவொன்னே அவர பார்த்தீங்கன்னா, "என்னைய எதிர்த்து பேசுறியான்னு" ஹீரோயின மறுபடியும் அடிக்க, "போதும் நிப்பாட்டுங்க, என் பொண்ண அடிக்காதீங்கன்னு" அவங்க அம்மா கெஞ்சிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, "போதும் அவள அடிச்சு அவ மூஞ்சிய ஏதோ பண்ணி வச்சுறாத. அடுத்த வாரம் மாப்பிள்ளைய பார்க்க போனா அந்த விஷயத்த மறந்துடாதீங்கன்னு" சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போக, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உனக்கு 20 வயசு ஆகுறதுக்குள்ள இந்த வீட்ட விட்டு வெளிய போறதுக்கான எல்லா வேலையும் கண்டிப்பா நான் பார்ப்பேன்னு" அவங்க அம்மா ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணா. இப்ப அந்த கால அட்டெண்ட் பண்ண உடனே இவன பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. யாராவது உன்ன புல்லி பண்ணாங்களான்னு" கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்கன்னு" இவ கேட்டுட்டு இருக்கா. "10 நிமிஷத்துல நீ வீட்ட விட்டு வெளிய வர. வரலன்னா நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு வெளிய வந்துடுறா. இப்ப வெளிய வந்த உடனே 2 பேரும் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. "இப்படி நீங்க சிகரெட் பிடிக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் நார்மலா தான் இருங்களேன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சிகரெட்ட தூக்கி வெளிய போட்டுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கா. "கிஸ்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா தள்ளி போய் உட்காருங்கன்னு" சொல்ல, "நான் கிஸ் பண்றதுக்காக வரல. இந்த இடத்துல சாக்லேட் இருக்கு பாரு. அத எடுன்னு" சொல்லி அவன் அந்த சாக்லேட்ட ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின ஷூட்டிங் பண்ற இடத்துக்கு தான் கூட்டு வரான். இப்ப அங்க கூட்டிட்டு வந்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கேக்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. "இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்கே" அப்படின்னு இவ சாப்பிடும்போது, இந்த சைடு இந்த ஆள பார்த்தீங்கன்னா, "சார் மேடம் உங்களோட ஒய்ஃப் தானே" அப்படின்னு சொல்ல, "ஆமா என்னோட பொண்டாட்டி தான்னு" சொல்லி ஹீரோவும் போய் அந்த கேக் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "இந்த இடம் உன்னோட எமோஷனல கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் உன்ன இங்க கூட்டு வந்தேன்" அவ இடுப்புல கைய போட, "இடுப்புலலாம் கை போடக்கூடாது. கைய எடுங்கன்னு" சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா, கைய ஷோல்டர்ல வச்சு கீழ இறக்க, இவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "லாஸ்ட் டைம் விட்ட உத ஞாபகம் இல்ல போல. மறுபடியும் உதஞ்சிருவேன்னு" சொல்லிட்டு இவ ஷூட் பண்ற இடத்துக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்கு எப்படி ஷூட் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. இவளும் அதெல்லாம் கத்துட்டு இருக்கா. பார்த்தா இவன் நல்லா ஷூட் பண்றா. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "என்னால நம்பவே முடியல. நான் நல்லா ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு" இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, "மேடம் உங்களோட கேக் இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவள அந்த கேக்க வாங்கிக்கிறா. இவள பார்த்தீங்கன்னா, "கேக்குக்கு தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, "எங்க போக பார்க்குற? ஒழுங்கா உனக்கு தேங்க் யூ கூட சொல்ல தெரியல பாருன்னு" ஹீரோவோட கண்ணத்த புடிச்சு கிள்ளிட்டு இருக்கா. "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஜாலியா கூட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அப்பா அவரோட செக்ரட்டரி கூட வந்துட்டு இருக்காரு. அத பார்த்த உடனே இவ டக்குனு ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு" சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களும் அவங்க அப்பாவ போய் தடுக்குறாங்க. இப்ப அவங்க அப்பாவ அந்த பக்கம் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல, "நான் உனக்காக 2 டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்காக வெறும் தேங்க் யூ மட்டும் தானா? என் கூட நைட்டு ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும்ன்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நான் உங்களுக்கு வேணா டின்னர் வாங்கி தரேன். மத்தபடி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு" சொல்ல,
சரி வா டின்னருக்கு போலான்னு ஹீரோவுல கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சுக்கிறான். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, உங்க வயசுக்கு நான் உங்க கூட டேட்டிங்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்கங்கன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அத பார்த்தவனே இவன பாத்தீங்கன்னா, "வேற யாரையாவது சூஸ் பண்ற வேலையா நீ பார்த்து வச்ச? என் கூட என்ன பண்ணன்றத மறந்து போயிட்டியான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் மறந்து போகல. வாங்க சாப்பிட போலான்னு" 2 பேரும் ஹோட்டல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புடிச்ச சாப்பாட ஆர்டர் பண்ணுங்கன்னு" சொல்ல, இவளோட கண்ணத்த புடிச்சுக்கிட்டு, "ட்ரீட் குடுக்குறது நீதான். நீயும் உனக்கு புடிச்சத வாங்கன்னு" சொல்ல, "நான் காசு மட்டும் தான் குடுப்பேன். மத்தபடி எல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். போங்கன்னு" இவ திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்க. அத பார்த்தவுனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? அப்படின்னா நேரா உன் வீட்டுக்கு போய் உன்னோட அம்மா, அப்பாவ மீட் பண்ணிற வேண்டியதுதான்னு" சொல்ல, அத பார்த்தவுனே இவ ஹீரோவ வதச்சிட்டு, "சரி, சரி. நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறேன்னு" சொல்ல, "ஒரு நிமிஷம் கிட்ட வந்து என் கன்னத்துல கிஸ் பண்ணுன்னு" ஹீரோ சொல்ல, இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, "நீங்க என்ன புல்லி பண்றீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு" கேட்க, சாரி. நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டேன். மத்தபடி நீ நினைக்கிற மாரி நான் ஒண்ணும் உன்ன புல்லிலாம் பண்ணலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் வரா. அவள பார்த்த உடனே இவ டக்குன்னு ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீங்க பாய் தானே? நான் உங்கள பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இது என்னோட பொண்டாட்டி பாய் கிடையாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னடா பேசிட்டு இருக்க? சீக்கிரம் அனுப்பி தரேன்னு" இவன் ஹீரோவோட கழுத்துல கடிச்சு வைக்க, ஹீரோவும் அந்த பொண்ண அனுப்பி வச்சிடுறான். இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "வாங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போயிரலாம்." யாராவது பார்த்தாங்கன்னா, அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க. டின்னருக்கு கூட்டு வந்து ஒழுங்கா டின்னர் கூட வாங்கி தர மாட்டேன்னு சொல்ற. இப்படி பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பதிலா வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோனே என்ன பார்த்தீங்கன்னா, என் கழுத்துல கடிச்சு வச்சியே, அதுக்கு கண்டிப்பா உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். நானும் உன்ன கடிச்சே தீருவேன்னு ஹீரோவுல அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கிஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு இவ சொல்றா. அத பார்த்தவனே என்ன பார்த்தீங்கன்னா, நீ கிஸ் பண்ணலன்னா நான் உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிருவேன். 2ல எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்ல, அத பார்த்தோனே இவ்ளோ ஹீரோவ கிஸ் பண்றா. இவன் எப்படி கிஸ் பண்ணோனே அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் 2, 3 நாள் வெளியூர்ல இருப்பேன். உன்ன பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு அந்த இடத்த விட்டு இறங்கி வரா. பார்த்தா ஹீரோயின் மெயின் கேட் வழியா போகாம, பின்வாசல் வழியா போயிட்டு இருக்க. இந்த பொண்ணு இந்த லேட் நைட்ல எங்க போயிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலன்னு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வர, என்னடான்னு பார்த்தா நம்மாளு செவரேறி குதிச்சுன்னா வீட்ட விட்டே வெளிய வந்திருப்பா போல. இப்ப அவ வெளியில நின்னுட்டு, இந்த இடத்துல இருந்து குட்டி சேர காணுமேன்னு இவ தேடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிருதா வரான். இப்ப அவன பார்த்த உடனே எப்படி போறதுன்னு தெரியலன்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வான்னு சொல்லி ஹீரோவ தூக்கி அந்த பக்கம் விட்டுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா தேங்க்யூ பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோவும் அவளை விட்டுட்டு இறங்குறான். இவன் இப்படி இறங்குறத பார்த்த உடனே அவனோட ஆளுங்களை பாத்தீங்கன்னா, பாஸ் என்னால நம்பவே முடியல. இந்த வயசுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்ல, உன் வாய் முடியலன்னா துப்பாக்கி எடுத்து உன் வாயில சுட்டுருவேன்னு ஹீரோ சொல்ல, அவனும் சரின்னு வாய முடிக்கிறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, "சார் நீங்க இந்த பொண்ணு கூட டேட் பண்றத விட்டுட்டு, வெளியில வேற ஏதாவது பொண்ண சூஸ் பண்ணலாம்ல? ஏன்னா இந்த பொண்ண பொத்தி பொத்தி உங்க அப்பா வளர்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல நெறைய பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவனே இவன பாத்தீங்கன்னா, "என்ன நடந்தாலும் சரி, இவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்து அவ ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. அவன பத்தியே யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன். அவன் கூட ஒண்ணு சேர்றது கனவுல கூட நடக்காது. நான் நினைச்சாலும் கண்டிப்பா எனக்கு அவன கட்டி வைக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் நான் அவன பத்தி யோசிக்கணும் அப்படின்ற மாரி இவன் முழிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட மாமா பையன பாக்க தான் வரான். இப்ப அவன்கிட்ட வந்து, "உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்னோட ஃபியான்சி இருக்காளே, அந்த பாய் பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா. நானும் அவளோட ஃபோட்டோ பார்த்தேன். பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கா. எனக்கு பொண்டாட்டியா இருக்க தகுதி அவளுக்கு மட்டும் தான் இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நானும் அவளும் பெட்ல ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டோம்ன்னு சொல்ல, அத பார்த்த உடனே அவ ஷாக் ஆயிட்டு, "யாருக்கிட்ட அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணீங்க? அவ என்னோட ஃபியான்சி. அங்கிள் எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகத்த பண்ணலான்னு" இவ கத்திட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவன் உன்னோட ஃபியான்சி கிடையாது. அவங்க 2 பேருக்கு என்ன என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. பேசி தான் வச்சிருக்காங்க. மத்தபடி உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் அவ உன்னோட அத்தை. அந்த விஷயத்த மறந்துறாத. உனக்கு 100 மில்லியன் பணம் தரேன்னு சொல்ல, அத பார்த்தவன அவன பார்த்தீங்கன்னா, மாமா கவலைப்படாதீங்க. இனிமே அந்த பொண்ணு என்னோட அத்தை அப்படின்னு சொல்லி இவன் மேல காட்டிட்டு இருக்க. தள்ளி போடான்னு ஹீரோ அவன தொரத்தி விட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்ல இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்ப இந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவளோட அம்மா வந்துடுறாங்க. அத பார்த்த உடனே இவ டக்குன்னு ஃபோன கீழ போட, அவங்கள பார்த்தீங்கன்னா, "என்னம்மா தண்ணி குடி. நீ வேற யாராவது காதலிக்கிறன்னா அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஓகேவான்னு" சொல்லிட்டு இருக்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு, "அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா என்ன பண்றது? இந்த கல்யாணத்த பண்ணா தான் நம்மளால இந்த வீட்ட விட்டு வெளிய போக முடியும்னு" சொல்லிட்டு இருக்க. "நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லம்மா. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குன்னு" அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவ அவளோட ஃபோன் எடுத்து பார்க்குறான்.
பார்த்தா ஹீரோ லைன்ல இருக்கான். அத பார்த்தவொடனே இவ ஃபோன கட் பண்ண, என்ன பார்த்தீங்கன்னா, "எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தான்னு" சொல்ல, அத பார்த்தவொடனே அவள பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போயான்னு" சொல்லிட்டு இவ ரிப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அப்பா தான் வராரு. இப்ப அவங்க அப்பா வந்து, "எப்ப பார்த்தாலும் வயலின் வாசிச்சுட்டு இருக்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு" சொல்ல, "அவ வயலின் தானே வாசிக்கிறா. அதுக்கு ஏன் அவள புடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னன்னு மட்டும் பாருங்கன்னு" சொல்ல, "இது என்னோட வீடு. என் வீட்ல யாரு என்ன பண்ணணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும்" அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோம்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நாங்க எல்லாம் மனுஷங்க. உன்னோட அடிமை கிடையாதுன்னு" சொல்லி பேச, அத பார்த்தோம்னா அவங்க அப்பா அடிக்கிற மாரி வர ஹீரோயின் தடுக்கிறா. "இன்னும் 2, 3 நாள்ல என்னோட ஃபியான்சி ஃபேமிலிய மீட் பண்ண போறோம். அவங்க முன்னாடி உங்களோட மானம் போற மாரி நடந்துக்குவேன்னு" சொல்ல, அத பார்த்தோம்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, கைய இறக்கிட்டு இவளுக்கு ஒரு அறைய போட, அத பார்த்தோம்னா அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "நீ எல்லாம் மனுஷனா? என் பொண்ண போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? ஏற்கனவே அவ மூஞ்சில அடிச்ச காயமே இன்னும் சரியாகல. அதுக்குள்ள இப்படி பண்றேன்னு" சொல்ல, அத பார்த்தோம்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "அது ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். உன் பொண்ண பார்த்த உடனே பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போப்போறாங்க. நீ வேணா பார்த்துட்டே இரு. உன் பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழ்வான்னு கனவு காணுட்டு இருக்கல்ல, அது கனவுல கூட நடக்காதுன்னு" சொல்லிட்டு போக, அத பார்த்த உடனே இவ அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கு கவலைப்படாத. அம்மா உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன்னு" சொல்லி அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இவன் வீட்டுக்கு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எப்படி வெயிட் பண்ணிட்டு இவளுக்கு மெசேஜ் அனுப்ப, அத பார்த்தோன்னே, ஐய்யய்யோ! இவன் வீட்டுக்குள்ள ஏதோ வந்துற போறான்னு இவ பயந்து போயிட்டு ஹீரோவ பாக்க தான் வரா. இப்ப அவன் இப்படி வந்துட்டு இருக்கா, பார்த்தா செவரேறி குதிச்சு உள்ளயே வந்துர்றான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்தோன்னே, "என்ன பாக்க வரல? என்னாச்சு உன் கன்னத்துக்கு? யாரு என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பியானோ வாசிச்சுட்டு இருந்தேன். அப்பாக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிப்போச்சுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா, "நீ வீட்டுக்குள்ளலாம் போ வேணாம். என் கூட வா. நான் உன்ன கூட்டு போறேன்னு" சொல்ல, "இல்ல நான் வரல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன பிச்சு புடுவாருன்னு" சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பாவ பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்புன்னு ஹீரோ சொல்றான். அத பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, "எங்க பாருங்க, நீங்க என் கூட ஒண்ணாலாம் ஸ்டே பண்ணக்கூடாது. நான் உங்க கூட வரமாட்டேன்னு" சொல்ல, "சரி இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு என் கூட வா. நாளைக்கு உனக்காக காத்துட்டு இருப்பேன். உன்ன வெளிய கூட்டு போ வேண்டியது என் பொறுப்புன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்றா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதுல புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவ தள்ளி விட்டுறா. "நாளைக்கு வந்து உங்கள பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போங்கன்னு" சொல்ல, அவனும் சரின்னு சொல்ல, இவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, "இவளோட அப்பனுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுக்கணும். அதுக்கான வேலைய பாருங்கடா" அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "லீ குடும்பத்துக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க. நினைச்சாலே பெருமையா இருக்கு தெரியுமான்னு" சொல்லிட்டு, அவரு வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அம்மா இன்னைக்கு நைட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. அதனால நைட் நான் வரமாட்டேன்னு" சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு வெளிய வர, பார்த்தா ஹீரோ தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "இப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம். அதனால இந்த மாதிரி பண்றது தப்பு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி, ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இவ வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, அவளோட கல்யாணத்த பத்தி யோசிச்சு பார்த்து, "ஒரு நாள் நீயும் நானும் பார்த்துக்கவே முடியாத மாரி போயிட்டா என்ன நடக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் இப்படி பேசுற? யாராவது என்ன கொன்றுவாங்களோன்னு பயப்படுறியான்னு" சொல்ல, "என்ன லூசு மாரி பேசுறன்னு" இவ கோச்சிக்கிறா. அத பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட மடியில படுத்துட்டு, "எனக்கு எதுவும் ஆகாது. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு" சொல்லி, இவன் வெளிய வந்து சிகரெட் பிடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "நீ கோவமா இருக்கல்ல? அந்த கோவம் போற மாரி நான் ஒண்ணு பண்ணவா? எனக்கு டான்ஸ் நல்லா வரும். நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு" சொல்லி, பார்த்தா ஹீரோ இவ முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அத பார்த்து இவ சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சிரிச்சுட்டு என்ன யோசிக்கிறான்னா, "என்னால உன் கூட ஒண்ணா இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா எனக்கு உன்ன பார்க்கும்போதெல்லாம் புடிச்சிருக்கே" அப்படின்ற மாரி இவ ஹீரோவ பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவன் கிட்ட வந்துட்டு, "பார்க்கறது மட்டும் தானா? வேற எதுவும் தரமாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "என்ன வேணாலும் கேளு. கண்டிப்பா தரேன்னு" சொல்லி, இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு ஒண்ணா ஸ்டே பண்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, லீ குடும்பத்துக்கு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்டா 4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் வந்து பார்க்கல. ஏதாவது கால் பண்ணி பாருன்னு" சொல்லிட்டு இருக்க. "அம்மா அமைதியா நில்லுங்கன்னு" இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து உள்ள கூப்பிட்டு வச்சு பேச, இவங்கள பார்த்தீங்கன்னா, "என் வீட்டு பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா உதவியா இருப்பா. சமைக்கிறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, பாத்திரம் விளக்குற வரைக்கும் எல்லா வேலையும் நல்லா பார்ப்பான்னு" சொல்ல, "வேலை பார்க்கறதுக்கே என் வீட்ல வேலைக்காரிங்க இருக்காங்க. மருமகள நான் அந்த மாரி நடத்த மாட்டேன்னு" பாட்டி நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகட்டும். என்கேஜ்மெண்ட் ஆன உடனே 1 பில்லியன் தரேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 பில்லியன் தரேன்னு" சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தோம்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா, கண்டிப்பாவே என்ன கண்டுக்கவே மாட்டா. ₹1 கூட தரமாட்டா. ஆனா என் 2வது பொண்ணு அப்படி கிடையாது. அவ என்னோட குழந்தை. நான் என்ன சொன்னாலும் கேட்பா. எப்படியாவது பொண்ணுங்கள மாத்தி வச்சிட வேண்டியதுதானே" இவங்க அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ணிட்டு, அவள கிஸ் பண்ணிட்டு போக, அத பார்த்தோனே இவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றா. "எனக்கு உன் கூட இருக்க தான் புடிச்சிருக்கு. ஆனா உன் கூட வாழ்றது கனவா மட்டும் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்.
இன்னைக்கு உன் கூட இருந்தது கூட கனவா தான் இருக்கும்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போகாம வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "ஏம்மா வீட்டுக்குள்ள போகாம இங்கேயே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா எனக்கு தெரிஞ்சு நான் காதலிக்கிறேன்னு நெனைக்கிறேன். என் மனசுல வேற ஒரு பையன் இருக்கான்னு சொல்ல. ஆனா அந்த காதல் உனக்கு சரியான நேரத்துல வரல. உனக்கு ஆல்ரெடி வேற பையன் கூட பேசி முடிச்சாச்சு. இப்போதைக்கு அந்த காதல மறுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க." இந்த சரி இவ்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. "நம்ம 2 பேரும் சரியான மேட்ச் கிடையாது. இனிமே என்ன பார்க்க வராதீங்க, என் கூட பேசாதீங்கன்னு" சொல்லி இவ மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜ பார்த்தவுடனே ஹீரோ ஷாக் ஆகிர்றான். இப்பவே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்க அவ ஃபோன எடுக்க மாட்டேங்கிறா. அத பார்த்தோம்னா, அவன பார்த்தீங்கன்னா, "உன்னால என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு எனக்கு நீ தான் பொண்டாட்டி" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவளோட மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோவும் இவனும் தான் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அவன் மூஞ்செல்லாம் அடிபட்ட மாரி இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, 30 வயசாயும் சிங்கிளாவே இருந்தாரு. ஆனா இப்ப என் ஆள் மேல கண்ணு வச்சிருக்காரு அப்படின்ற மாரி அவன் ஹீரோவ பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவன மொறச்சு பார்க்குறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, 30 வருஷமா இந்த ஆள் சிங்கிளா இருந்திருக்காரு. இவன போய் வளைச்சு போட்டுருக்கானா? அவ அழகு எந்த மாதிரி அழகுன்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பா தங்கச்சிய கூட்டிட்டு உள்ள வர, வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, "நீங்களே எனக்கு மருமக முறை தானே வேணும்னு" சொல்லி அவங்க அப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோவ பார்த்த உடனே, இவன் பார்க்க சூப்பரா ஹேண்ட்ஸமா இருக்கானே, அவன பார்த்து கண்ணு வச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவ கைய எடுத்து ஹீரோயின் மேல வச்சு அவள வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்க பாட்டி கிட்ட பேசாம ஹீரோயினோட அம்மா கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்க. இவரு என்ன பண்ண ட்ரை பண்றாரு? எங்க அம்மா கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ தான் அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறான். ஹீரோ இப்படி பண்றத இவங்க பாட்டி பார்த்த உடனே காண்டாயிட்டு இருக்காங்க. வயசானவன் நான் இருக்கும்போது அவளுக்கு போய் மரியாதை குடுத்துட்டு இருக்கானே அப்படின்ற மாரி அவங்க காண்டாயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோனையும் அவங்க அம்மாவையும் உட்கார சொல்லி சேர் இழுத்து வச்சுட்டு இருக்க. அவங்களும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க மரியாதை எல்லாமே இவங்க 2 பேருக்கும் மட்டும் தான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது அவன கோவப்படுத்துற மாரி நடந்துக்கிட்டேன்னா, எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி வெளிய சொல்லிற போறான் அப்படின்னு இவ பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கா. அதான் தலைவரு கவுந்துட்டாரு அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "என் மூத்த பொண்ண விட 2வது பொண்ணு தான் உங்க பையனுக்கு செட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவரு இப்படி சொன்னோன, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என் 2வது பொண்ணு ரொம்ப திறமையானவ தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவன பார்த்தீங்கன்னா, "நேத்து நைட்டு என் மூஞ்ச உடைச்சது இவ தானே! கண்டிப்பா இது இவ தானே!" இது என்னோட தங்கச்சிய பத்தி யோசிச்சுட்டு, "உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வான்னு" சொல்ல, அவளும் சரின்னு அவன் கூட போயிடுறா. இப்ப அவன் இப்படி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு, இவன் அந்த இடத்த விட்டு வர பின்னாடியே இவ்ளு வந்துடுறா. அவள பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு வச்சுட்டு, என்ன பிளாக் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்துட்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதுக்காகடி என்னை விட்டு தள்ளி போங்கன்னு பார்க்குறியான்னு சொல்லி அவளோட கழுத்த பிடிச்சிட்டு இருக்க. என்ன என்கிட்ட இப்படி பேசுறேன்னு இவ கேட்க. அத பார்த்தோம்னா அவன பார்த்தீங்கன்னா, சாரி நான் என்னோட டோனையே கொஞ்சம் மாத்திட்டேன். நீ என்னை விட்டு போயிருவேன்ற பயத்துல தான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி, இப்ப ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, கோவப்படாத. நான் பண்ணதுக்கு மன்னிச்சிடுன்னு சொல்ல, போதும் நிப்பாட்டு. நீ தான் என்ன பொம்மை மாரி பார்த்துட்டு இருக்க. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண? என்ன பொம்மை மாரி வச்சு நீ விளையாடிட்டு இருந்திருக்கலன்னு சொல்ல, நான் ஒண்ணும் விளையாடலாம் இல்ல. நான் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் நீ எனக்கு கிடைப்ப. அத பண்ணதும் நான் தான்னு சொல்ல, இவ்ளோ பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பேசினியான்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோவ பழிச்சு காமிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "உங்க அம்மாவும் நீயும் இனிமே எனக்கு தேவையே கிடையாது. எல்லாத்தையும் உன் தங்கச்சி பார்த்துக்குவா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "உங்க குடும்பத்த பத்தி கேள்விப்பட்டேன். உங்க பொண்டாட்டி மேலயும், பொண்ணு மேலயும் எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லையாமே. அதனால அவங்களுக்கு நான் 6 பில்லியன் தரலான்னு இருக்கேன். உங்க கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு உங்க பொண்ணு தான் பொறுப்பேத்துக்கணும்னு" சொல்ல, அது பார்த்த உடனே உங்க அப்பா ஷாக் ஆயிட்டு, "நீங்க இப்படிலாம் நினைக்காதீங்க. என் சொத்து பத்தி எல்லாம் என் பொண்ணுக்கு தான்னு" சொல்ல, "ஆனா அவ பேர்ல எதுவுமே இல்லையே. அவளுக்கு அனுபவிக்கிற உரிமை மட்டும் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நாங்க என்னைக்கும் உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இருப்போம். உங்க வீட்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சப்போர்ட்டா இருப்போம்ன்னு" சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாக்கும் 6 பில்லியன் தர்றதா ஒத்துக்க, அத பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் சடனா கிஃப்ட் எதுவும் ரெடி பண்ணல. இப்போதைக்கு இந்த கிஃப்ட்ட வச்சுக்கோங்கன்னு" சொல்லி அவன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்காகவும் கிஃப்ட் குடுத்துட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கும் கிஃப்ட் குடுக்க, அத பார்த்த உடனே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, இந்த சைடு இவளோட பாட்டிய பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கும் மூத்தவளுக்கும் சரியான மேட்சா இருக்கும். இவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. வயசு தான் கொஞ்சம் அதிகம். ஆனா கட்டி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க, இப்ப அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவள பார்த்தீங்கன்னா, "அம்மா என்னோட பேக்க விட்டுட்டேன். நான் எடுத்துட்டு பின்னாடி வரேன். நீங்க போங்கன்னு" சொல்ல, அவங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவள புடிச்சு வச்சுட்டு,
உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா இந்த இடத்துக்கு பாட்டி வந்து ஹேண்ட்பேக் குடுக்க இவ்ளோ அத வாங்கிக்கிறா. இப்ப அவ இப்படி வாங்குனோனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூக்கி வச்சுட்டு, "இந்த ட்ரெஸ்ல பார்க்க சூப்பரா இருக்க. ஆனா இந்த ஸ்லிப்பர் உனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகலன்னு" அவ கால்ல போட்டிருந்த ஸ்லிப்பர கழட்டிட்டு, இவள தூக்கிட்டு காருக்கு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க, இவள பாத்தீங்கன்னா, "என் கூட வந்துரு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்னவுனே இவள பாத்தீங்கன்னா, "என்ன விட இவன் 10 வயசு பெரியவன். அது மட்டும் இல்லாம சரியான கொலகாரன். அந்த விஷயம் எனக்கு மட்டும் தானே தெரியும்" அப்படின்னு வச்சுட்டு, "நான் வீட்டுக்கு போணும். லேட் ஆனுச்சுன்னா அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அவள வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டுர்றான். இப்போ உள்ள வந்துட்டு இருக்க அந்த 2வது பொண்ணு பாத்தீங்கன்னா, "அப்பா எனக்கு அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு" இவ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் தனியா பேசுறதுக்கு போகும்போது, அவன பாத்தீங்கன்னா, "என் மூஞ்சில அடிச்சது நீ தானடி? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்க, உன் கையை காலையும் உடைச்சு போட்டு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிருவேன்னு" சொல்லி அவள பயமுறுத்தி விட்டுருப்பான். அதனால தான் இவ கல்யாணம் வேணான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி பேசுறத ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, "அந்த பணக்கார வீட சேர்ந்தவங்க உனக்கு என்ன கிஃப்ட் குடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன்னு" சொல்ல, "இந்தாங்க பாருங்கன்னு" இவளே எடுத்து குடுக்குறா. பார்த்தா அதுல இவளுக்கு காஸ்ட்லியான வீடு வாங்கி குடுத்துருக்கான். அத பார்த்தோன்னே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இந்த இடத்துல செலிபிரிட்டியால தான் வீடு வாங்க முடியும். என்னால கூட வாங்க முடியாது. அவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ட குடுத்துருக்காங்களே!" அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "அக்கா அந்த அங்கிளோட ஃபோன் நம்பர் வச்சிருக்கியா? அவரோட நம்பர் இருந்தா குடேன்னு" சொல்ல, சரி தரேன்னு சொல்லி இவளும் சென்ட் பண்ணி விடுறா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்டயும், அப்பா கிட்டயும் வந்து, "அப்பா அங்கிள் கால் பண்ணாரு. கிஃப்ட் வாங்குறதுக்காக என்ன கூப்பிட்டாரு. ஆனா எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தோனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, அந்த அங்கிள் கூட நீ க்ளோஸ் ஆகணும். அவருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நேத்தே முடிவு பண்ணியிருக்கணும். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் உனக்கு சரியான மேட்சா இருப்பாரு. இனிமே அவர கூப்பிட்டு நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. போயிட்டு வான்னு" சொல்ல, இவளும் சரின்னு ஹீரோவ பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "இன்னொரு தடவ என்ன கிஸ் பண்றதுன்னா ஸ்மோக் பண்ணிட்டு கிஸ் பண்ணாதீங்க. எனக்கு அந்த ஸ்மெல் சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இவள கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, டிரைவர் டக்குன்னு பிரேக்க போட்டுர்றான். அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ் நம்ம கார யாரோ வழிமறிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு" அவன் இறங்கி வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஐயோ! அவரு தனியா சண்டை போடுறாரு. நீங்க வேணா போய் ஹெல்ப் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதான் அவன் ஒத்தாளா எல்லாரையும் அடிச்சு போட்டுர்றான். அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, உண்மையாவே அவரு சூப்பரா சண்டை போடுறாரு. வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி அவன பத்தி பேசுறேன்னு ஹீரோ கேட்க, ஆமா ஒருத்தர் சூப்பரா இருந்தா உங்கள பத்தி பேசத்தானே செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, எல்லா விதத்திலயும் நான் தான் சூப்பர். என் பொண்டாட்டி என்ன பத்தி மட்டும் தான் பேசணும்னு சொல்லி, அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன பார்த்தீங்கன்னா, உனக்காக என்ன மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி, அவள கிஸ் பண்ணிட்டு ஒண்ணா இருக்கலான்னு பார்க்க, இவ ஹீரோவ உதையலான்னு வர ஹீரோ தடுத்துடுறான். ஹீரோ இப்படி கால பிடிச்சிட்டு இருக்க, இவ்ள பார்த்தீங்கன்னா, எனக்கு அவனோட குழந்தைய சுமக்கலாம் ஆசை இல்ல. ஃபர்ஸ்ட் எது பண்ணணுமோ அத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நீ கவலைப்படாத செல்லம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, நீ என் கூட ஒண்ணா இருக்கணும். நீ என் கூடவே இருன்னு சொல்ல, சரி உன் கூட இருக்கேன். நீயும் நானும் 3 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகலன்னா நீ என்ன விட்டுடணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? எங்க என்ன கல்யாணம் பண்ண சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே சொன்னாலும் அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அப்பா இந்த விஷயத்த சாதாரணமா விடுவார்ன்னு எனக்கு தோணலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அவனோட ஃபைல பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. இப்ப அவரு கால் பண்ணி, "இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி சிங்கிளாவே இருக்க போற? ஏன்டா என் உயிர வாங்கிட்டு இருக்க? சொல்ற பொண்ண கட்டிக்க. அப்படி இல்லன்னா நீயாவது ஒரு பொண்ண கூட்டிட்டு வா. எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்னா என்ன பண்றது?" அப்படின்னு தாத்தா திட்டிட்டு இருக்க. இந்த சைடு இவ்ளோ பாத்தீங்கன்னா, "என்ன ஒரே சவுண்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடா பொண்ணோட சவுண்ட் கேக்குது? உண்மைய சொல்றா. நாளைக்கு நீ அந்த பொண்ண கூட்டு வரலன்னு வச்சுக்க, உன்ன நான் பிச்சு போட்டுருவேன். நாளைக்கே அந்த பொண்ண நீ கூட்டு வந்தே ஆகணும்னு" சொல்லி தாத்தா பேசிட்டு போன கட் பண்ணிடுற. இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏங்க அவன பயமுறுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இன்னும் எவ்வளவு நாள் தான் போதுன்னு விடுறது? அவன் ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இருக்கான். அந்த பொண்ண நாளைக்கு கூட்டு வர சொல்லியிருக்கேன். வந்த கையோட 2 பேருக்கும் கல்யாணத்த பண்ணி வச்சிடலாம்னு" சொல்ல, பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், இவ்ள பாத்தீங்கன்னா, "யார் கூட பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்ல, "தாத்தா கூட தான் பேசிட்டு இருந்தேன்." வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது அவரு உன்னோட வாய்ஸ கேட்டாரு. அவன பார்த்தே ஆகணும்னு சொல்றாரு. நம்ம போய் தாத்தாவ மீட் பண்ணிடலாம்னு சொல்ல, "ஐயய்யோ! அதுக்குள்ள தாத்தாவையா? இல்ல, இல்ல எனக்கு பயமா இருக்கு. தாத்தாவ பாக்குற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகலன்னு" சொல்லிட்டு இருக்கேன். "அதெல்லாம் நீ கவலைப்படாத. அவரு உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்குவாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சரி, அப்படின்னா நாளைக்கு போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப அவன் இப்படி சொல்லிட்டு குளிக்க போயிட்டு இருக்க.
இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா, தாத்தாக்கு என்ன கிஃப்ட் வாங்கலான்னு தேடிட்டு இருக்கா. இந்த சைடு இன்னொரு ஆள தான் காட்டுறாங்க. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான். அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ண போறானாம். அவன் மட்டும் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, 30% ஷேர் நம்ம கிட்ட இருந்து அவன் கிட்ட போயிரும்னு சொல்லி யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருன்னு தெரியல. ஹீரோ கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா கூட இருக்கலாம். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. ஹீரோவோட பாடி கார்டுங்க தான் வெளிய நிக்கிறாங்க. மேடம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்ல, நான் கேக் வாங்குறதுக்காக போறேன்னு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. நாங்களும் கூட வரோனே இவனுங்களும் பின்னாடியே வராங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினா ஒரு கார் இடிக்கிற மாரி வர, இவனுங்க எல்லாம் புடிச்சு இழுத்து இவள காப்பாத்திடுறானுங்க. ஆனாலும் அவ கையிலயும் கால்லயும் அடிபட்டுருது. இப்ப இப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ரூம்ல உட்காந்துட்டு, அவ கால்ல உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கிறான். அவன் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோயின காணோம். இப்ப அவள தேடி வந்துட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. எங்கள கொன்னு போட்டுருவாரு. உங்கள கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவனா, அவள பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லபடியா உட்கார்ந்துட்டு இருக்க. "என்ன செல்லம் சீக்கிரம் எந்திரிச்சுட்ட" அப்படின்னு சொல்ல, "ஒண்ணும் இல்ல. பிஸ்கட் வாங்கணும் போல இருந்துச்சு. அதான் வெளிய போலான்னு பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவுடனே ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. நான் பார்த்துக்குவேன்ன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு கிட்ட உட்காரும்போது, பார்த்தா அவளுக்கு வலி எடுக்குது. அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, அவ கால பாக்க அவ கால்ல ஒரே காயமா இருக்கு. "எப்படி ஆனுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது மாடிப்படியிலேருந்தே கீழ விழுந்துட்டேன். அதனால தான் இப்படி காயம் வந்துச்சுன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டா எல்லாம் குரங்கு மாரி நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் மெடிசின் எடுத்துட்டு வாங்கன்னு" சொல்ல, அவனுங்களும் எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, "இது கீழ விழுந்ததுனால ஏற்பட்ட அடி மாரி தெரியல. உண்மைய சொல்றியா இல்லையான்னு" சொல்ல, "ஏன் என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க? நான் சொல்றத நம்பவே மாட்டியான்னு" இவ ஓன்னு அழுதுட்டு இருக்க. "அதுக்கு ஏன்டி இப்படி அழுகுற? என்ன நடந்துச்சுன்னு தானே கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்னால தான். உனக்கு ஆசை ஆசையா பிஸ்கட் வாங்கணும்னு நெனச்சு கையில கால்ல விழுந்து அடிபட்டு வந்திருக்கேன்னு" இவ ஓன்னு அழுதுட்டு இருக்க. "நீயா உண்மைய சொல்றியா? இல்ல அவனுங்கள புடிச்சு நானே ஷூட் பண்ணவான்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பிஸ்கட் வாங்க போகும்போது ஒருத்தன் கார்ல இடிக்கிற மாரி வந்தான். ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து காப்பாத்திட்டாங்க. தயவு செஞ்சு அவங்க யாரையும் திட்டாத. அவங்க எல்லாரும் உண்மையா தான் இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்திருக்கணும்னு" சொல்ல, "சரி நான் யாரையும் திட்டலன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட ஆளுங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க. பாஸ் அந்த கார் ஓட்டிட்டு வந்தது யாருன்னு தெரியல. அந்த ஆளு மாஸ்க் போட்டுட்டு இருந்தான். ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மேடம கொலை பண்ற நோக்கத்தோட தான் அவங்க வந்திருக்கணும்னு சொல்ல, அது யாருன்றத கண்டுபிடிச்சு உடனே டீட்டெயில் கொண்டு வாங்கன்னு சொல்ல, அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயினுங்கள பார்த்து முடிச்சு ஹீரோயின பார்க்க வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவ தூங்கிட்டு இருக்கா. அவ கையில கூட அடிபட்டிருக்கு இல்லையா? அந்த காயத்த பார்த்த உடனே, இது யாரோட வேலையா இருக்கும்? என் கல்யாணத்துனால யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ, அவங்க தான் இந்த வேலைய பார்த்துருக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இவ கண்ண முழிச்சு பார்க்குறா. அத பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, "உனக்காக நானே பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடுன்னு" சொல்ல, இவளும் இந்த பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் தாத்தாவ பார்க்கலாமான்னு" சொல்ல, "போலாமே" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவ காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அவளோட கால தொடச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிர்றா. இவ இப்படி கிஸ் பண்ணத பார்த்த உடனே அவன பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவள கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன பார்த்தீங்கன்னா, ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம், எவனையோ போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கான். மூஞ்செல்லாம் கூட ரத்தமா இருக்கு. இந்த சைடு ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, "என்னங்க எங்க போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதான் வெளிய வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் நான் உன்ன மீட் பண்றேன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவ வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "இந்த வீட்ல நீ நல்லபடியா தானம்மா இருக்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லையேன்னு" சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மான்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி இரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். 2 பேரும் ஒண்ணா தூங்கலாம்ன்னு" அவங்க அம்மா குளிக்க போக, இவங்க குளிக்க போனா நான் மாட்டிக்குவேனே அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. பார்த்தா வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாருன்னு இவ போய் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்க, அவ கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துடுறா. அத பார்த்தோனே உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிற. எந்திரிச்சு உட்காரு. நான் யாருன்னு பார்க்கிறேன்னு" சொல்ல, அதான் ஹீரோ தான் வரான். அதுவும் இவளுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு. அத பார்த்தோனே உங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "லேட் நைட்ல இந்த பையன் எதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்? கண்டிப்பா இவ தான் சொல்லியிருப்பா. அதான் நர்வஸா இருக்க போல" அப்படின்னு, "உள்ள வாங்க தம்பி" அப்படின்னு கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோவும் நல்ல விதமா பேசுறான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, "உங்க பொண்ண கூட்டிட்டு தாத்தாவ பார்க்க போலான்னு இருக்கேன். தாத்தா அவள பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்து கூட்டு போயிட்டு வாங்கன்னு" அவங்களும் சொல்றாங்க. இப்ப அவங்க இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஆன்ட்டி உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கன்னு" சொல்லி அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு அவங்க கூட ஏதோ பேசிட்டு இருக்கான். "நீங்க எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது என் பொறுப்புன்னு" சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மாவ பார்த்து முடிச்சுட்டு வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம், இவ்ள பார்க்க வந்துட்டு இருக்க. இவ கோவமா இருக்கா. "ஏன்டி இப்படி கோவமா இருக்க?" அப்படின்னு சொல்ல, "பின்ன அம்மா கிட்ட மாட்டிட்டு இருந்தா அவ்வளதான். உனக்கு தான் பயம் இல்லன்னா எனக்குமா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண,
ஃபர்ஸ்ட் தள்ளி போடா, உன்னை கொன்னு போட்டுருவேன். அம்மா மறுபடியும் வந்தா என்ன பண்றது? நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா தான் வீட்டு கதவை தட்டுறாங்க. அத பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, போய் ஒளிச்சுக்கோ ஒளிச்சுக்கோ மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவ தூக்கி ஒளிய வச்சுட்டு கதவு திறக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "எங்க பாரு செல்லம், நீ எதுக்கு கவலைப்படாத. நாளைக்கு உன்னை பாக்குறதுக்கு உங்க அப்பா வருவாரு. கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக. உன் மனசுல என்ன தோணுதோ அத மட்டும் சொல்லுன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் விடிஞ்சோன உங்க அப்பா பாத்தீங்கன்னா, பாட்டியோட வந்து நின்னுட்டு இருக்க. இந்த சைடு இவ்ள பாத்தீங்கன்னா, "ஐயோ! நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. எந்திரிடா" அப்படின்னு சொல்ல, வந்து பார்த்தா பார்க்கட்டும். பார்த்தா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிரும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். போடா லூசு பயலேன்னு இவன் ஹீரோவ புடிச்சு அடிக்க, இந்த சைடு ஹீரோவோட பாடி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, "மேடம் இந்த இடத்துல நான் செக்யூரிட்டியா இருக்கேன். மேடம் தூங்கிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. வாங்க வந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கூட்டு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறான். இப்ப வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நார்மலா பேசிட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட மாமா பையன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, உன் தங்கச்சி இந்த பையன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு" இவ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோ வந்து என்ன சொல்றனா, "இந்த கல்யாணம் நடக்காது. உங்க பொண்ணுக்கு நீங்க வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்துக்கங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் விஷயம் நான் சைன் பண்ணுவேன். அதுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு விஷயம் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவரும் எது வேணாலும் தர்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரு இப்படி பேசிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல இந்த பொண்ண கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க. நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு" சொல்லி அவங்க அப்பாவ புடிச்சு திட்டி விட, அத பார்த்த உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோ இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அவள கூட்டிட்டு தாத்தாவ பார்க்க தான் வரான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. இவன பார்த்தீங்கன்னா, "ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? ஏதாவது பிரச்சனையா செல்லம்?" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவனுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்ற மாரி இவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வர, அந்த இடத்துல அவனோட தம்பி தான் இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "அண்ணா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். அண்ணிக்காக நான் எந்த கிஃப்டும் ரெடி பண்ணல. இந்த கார நீங்களே வச்சுக்கோங்கன்னு" சொல்லி ஒரு கார குடுக்க, "இல்ல பரவால்ல இருக்கட்டுங்க. கார்லாம் எதுவும் வேண்டாம்ன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, 2 நாள் முன்னாடி ஒருத்தன் என் பொண்டாட்டிய கார் இடிச்சு கொலை பண்ண பார்த்தான். அதனால தான் என் பொண்டாட்டி கார்னா கொஞ்சம் பயப்படுறா அப்படின்னு சொல்லி, அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வர, அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. இவ அவங்க அம்மா பார்த்து இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "வாங்க 2 பேரும் வந்து பக்கத்துல உட்காருங்கன்னு" சொல்ல, இவங்களும் பக்கத்துல உட்கார்றாங்க. அவங்க தாத்தா பார்ட்டி விஷயமா வெளிய போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. "ஏன்டா கல்யாணம் பண்றதுக்கு பொண்ண கூட்டுவானா, சின்ன பொண்ண கூட்டு வந்திருக்கன்னு" சொல்ல, "அம்மா அவள பயமுறுத்துற மாரி பேசாதீங்க. அவ ஒண்ணும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது. அவளுக்கு 19 வயசு ஆயிருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, விருப்பமே இல்லாத மாரி பேசுறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டிராவல் பண்ணதுல நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப. வா வந்து ரெஸ்ட் எடுன்னு" அவள கூட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, இப்ப அவங்க அம்மா கூட உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கான். "அம்மா என்னாச்சு உங்களுக்கு அவள பிடிக்கலையான்னு" சொல்ல, "ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரொம்ப குட்டியா இருக்கிறா. அவ உனக்கு செட் ஆவலான்னு பார்த்துக்க. ஒருவேளை உன்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுவ? சின்ன பொண்ணா இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு" சொல்லிட்டு இருக்கேன். "அவள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவள பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அவ என்னை விட்டு எங்கேயும் போமாட்டா. அதுக்கு நான் பொறுப்புன்னு" சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் இனிமே அவள உன் கூடவே வச்சுக்க. அவள வீட்டுக்கு அனுப்பாதன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே இவ பயந்து போயிட்டு, "ஆன்டி என்ன இப்படி பேசுறீங்க? நான் என் வீட்டுக்கு போயாகணும். போலன்னா பெரிய பிரச்சனை ஆகுறேன்னு" சொல்ல, "ஏம்மா இப்படி பயப்படுற? நீ என் பையன் கூட தானே வாழப் போற. அப்பன்னா அவன் கூட தானே இருந்தாகணும்னு" சொல்ல, அத பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிறா. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, "சாரி நான் பயத்துல ஏதோ உங்க அம்மாவ அப்செட் பண்ற மாரி பேசிட்டேன்னு" சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கு கவலைப்படாதன்னு" சொல்லி ஹீரோவ கூட்டு வரான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் குடுக்குறாங்க. அவன் சின்ன வயசுல பார்க்க ரொம்ப கியூட்டா இருப்பான். நீயே பாரேன், அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பையிலேருந்தே அவன் தனிமையா தான் இருந்துட்டு இருக்கான். அவங்க அப்பான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இல்லாம ஒரு பிள்ளைய வளர்க்கறது எவ்ளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இப்ப வரைக்கும் அவன் யாரு கூடயும் மிங்கிள் ஆனதில்ல. உன்கிட்ட மட்டும் தான் மிங்கிள் ஆனான் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட சோகமான கதைய சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவன் அழ ஆரம்பிச்சுடுறான். இவன் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வர, அவன பார்த்த உடனே இவ ஓடி வந்து கட்டி பிடிச்சுட்டு, "எனக்கு உன்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு" சொல்ல, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல கட்டி பிடிச்சுக்கடி" அப்படின்னு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஆமா நானும் இவளும் ஒண்ணா தான் தூங்க போறோம். நான் இல்லாம அவ தூங்க மாட்டா" அப்படின்னு சொல்ல, "சரிடா 2 பேரும் தாராளமா தூங்குங்க. உன் வயசுலலாம் எனக்கு குழந்தையே இருந்துச்சுமா" அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து தாத்தா கிட்ட இன்ட்ரோ குடுக்க, தாத்தா இவ்ள பார்த்த உடனே, "இவன் ஏதாவது உன்கிட்ட வம்பு பண்ணா இந்தாம்மா என் கம்பு. இந்த கம்ப வச்சு அவன போட்டு அடி வெளுத்து கட்டிருன்னு" சொல்ல, அத ஒரு பொண்ணு பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இதுவரைக்கும் அவரோட ஸ்டிக்கர் யாருகிட்டயும் குடுத்ததில்ல. இவ்ள பார்த்து மட்டும் குடுக்குறாரு. நான் என்ன அந்த அளவுக்கு இளக்காரமா போயிட்டேனா அப்படின்னு இவ பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இந்த சைடு தாத்தா பார்த்தீங்கன்னா, "வாங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்ன்னு" உள்ள கூட்டு வந்துர்றாரு. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க, தாத்தா பார்த்தீங்கன்னா, "எப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க,
அது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம்ன்னு சொல்ல, அடுத்த மாசமா? அடுத்த மாசம் எங்க அம்மா, அப்பா ஒத்துக்கணும் மேடம் அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதே! இந்த பொண்ண தான் நம்ம கியூக்கு பாத்து வச்சாங்க. அந்த பொண்ண தான் இவன் கூட்டு வந்துட்டான்னு சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோயினோட முகமே அப்செட் ஆயிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். இவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, நானும் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்க, தாத்தாவும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த சைடு ஹீரோ இவ்ள பாக்க வந்துட்டு, அவ சொன்னத நினைச்சு நீ அப்செட் ஆயிக்காதன்னு சொல்ல, ஆனா அவ சரியா தான் சொன்னா. தப்பு என் மேல தான். இன்னொருத்தனுக்கு என்கேஜ்மென்ட் ஆனதுக்கு அப்புறம் உன் கூட ஒண்ணா இருந்தது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த தப்பு கிடையாது. நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அப்படி இருக்கிறப்ப தப்பு கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்திட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா, அம்மா 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, இவன் போற போக்க பார்த்தா அடுத்த வருஷமே புள்ள பெத்துருவா போலன்னு தாத்தா கலாய்ச்சுட்டு, இப்ப வர பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு விட்றா. எப்ப பார்த்தாலும் அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காமன்னு சொல்ல, அவ கூட ரொமான்ஸ் பண்ணாம உங்க கூடவா தாத்தா பண்றதுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல அவன நான் அடிச்சுடுறேன்னு" சொல்ல, தாத்தா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன அடிச்சா நல்லாவா இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அடிக்கிறதுனா அடிச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் தாத்தாவ பார்த்து முடிச்சுட்டு தனியா நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு குட்டி பையன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இவள ஷூட் பண்ண. அத பார்த்த உடனே இவ பயந்து போயிடுறா. இப்ப அங்க வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, "சார் துப்பாக்கிய குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி குட்டி பையன்ட்ட இருந்து வாங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோவ பார்த்தோன்னே, "அப்ப நீங்க என்ன விட்டுட்டு இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? என்ன விட்டுட்டு போகாதீங்க. இந்த பொண்ணு உங்கள என்கிட்ட இருந்து பிரிக்க போறான்னு" சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்தோனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "அப்பாவா? அப்பன்னா இவனுக்கு ஒரு குழந்தை இருக்கா? என்ன ஏமாத்திட்டு இருக்கானா?" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் குடுத்தே தீருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரி உனக்காக ரூம்ல வெயிட் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு, இவ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பயந்தே நடந்து வந்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் என்ன ஏமாத்திட்டு இருக்கான். உண்மையா காதலிக்கிறான்னு நெனச்சேன். இவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிருக்குன்னு. இவ்ள பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. தனியா வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, கண்டிப்பா எனக்கும் இவனுக்கும் செட் ஆகாது. உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும்னு ஹீரோயின் வேகமா ஓடி வந்துட்டு, என்ன ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டு, "நீ 2 தடவ உன்னோட உயிர பணயம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் நீயே சமாதானம் ஆயிருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த குட்டி பையன் ஜோ தான் வரான். இப்ப அவன இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அப்பா ப்ளீஸ் என்ன விட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. "ஜோ நீ உன்னோட ரூமுக்கு போ. அப்பா வந்து உன்ன பாக்குறேன்னு" சொல்ல, "இல்லப்பா நான் உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டேன். ப்ளீஸ் என் கூடவே இருங்கன்னு" சொல்லி அவன் அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா, "போய் இவனோட பையன பாரு. அவன் அழுதுட்டு இருக்கான் பாரு. அப்புறமா வந்து என்கிட்ட பேசுன்னு" சொல்ல, ஹீரோவும் சரின்னு குட்டி பையன கூட்டு வரான். இப்ப இவன கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி பாத்தீங்கன்னா, "நீ இவன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கம்மா. ஆக்சுவலா ஜோவோட அம்மா இந்த வீட்டோட வேலைக்காரியா இருந்தா. அவன் இந்த வீட்ல வேலை பார்க்கும்போது, இவனோட தம்பி தான் அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அப்படி தப்பா நடந்துக்கிட்டதுல தான் ஜோ பொறந்தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இன்னொரு பொண்ண கூட்டு வந்து இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். வேற வழி இல்லாம அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, இது என்னோட குழந்தைன்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் இவன் ஏத்துக்கிட்டான்" அப்படின்னு சொல்லி அவங்க நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்ல, இப்பதான் என்ன நடந்துச்சுன்றது ஹீரோயினுக்கு புரியுது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அந்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு, இப்ப இவன பாத்தீங்கன்னா, முடிவு உன்னோடது. என் கூட வாழ்க்கை பூரா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல என்ன விட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அதுக்கு நான் மதிப்பு குடுப்பேன். ஆனா ஒரு தடவை என் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, என்ன நடந்தாலும் உன்னை என்ன விட்டு போறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. 2வது விஷயம் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணும். 3வது விஷயம் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது யாருன்னு இன்னும் நீ கண்டுபிடிக்கவே இல்ல. அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அப்புறம் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள கிஸ் பண்ணலான்னு வர, அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் சொன்னது செய்டான்னு சொல்லிட்டு, இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு தாத்தாவையும், ஹீரோவோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க. இப்ப வந்து அம்மா பாத்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். இவ ஹீரோவ பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏன்டா உன் லவ்வர இங்க கூட்டு வரதுக்கு முன்னாடி அவகிட்ட இதெல்லாம் சொல்லி கூட்டு வர மாட்டியான்னு" சொல்ல, "அட ஏன் தாத்தா நீ வேற, ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்ற மாரி இவங்க எல்லாம் பேச, அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். இப்ப அந்த குட்டி பையன் ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், நேரா ஹீரோயின பார்க்கலான்னு அவளோட ரூமுக்கு தான் வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு, அவன் குடுகுடுன்னு ஓட, அத பார்த்து இவ சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு வீட்ல உள்ள எல்லாரும், "குட்டி பையன காணோம். அவன யாராவது பார்த்தீங்களான்னு?" சொல்லி தேடிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் கூட விளையாடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இப்படி தேடிட்டு வந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்த உடனே, அவன் குழந்தைய தூக்கிட்டு இவ்ள புடிச்சு கிஸ் பண்ண, இவ்ள பார்த்தீங்கன்னா, குழந்தை மேல எந்த தப்பும் கிடையாது.
பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இனிமே வெளில போனா என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்து குழந்தைய வாங்கிட்டு போக பாத்தீங்கன்னா இவனு பாத்தீங்கன்னா என்னை விட்டு எங்கேயும் போறதே கூடவே இருன்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவளை கூட்டு வந்து அவனோட 2வது அண்ணனை தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இவனோட குழந்தை தான் ஜோ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்கதான் அண்ணி இவங்கதான் அண்ணான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க இவ அண்ணி கூட பேச வந்துட இந்த சைடு ஹீரோ அவங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க அண்ணி பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கைய பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நானும் அவரும் நல்லதா இருந்தோம். நான் ரொம்ப எமோஷனலான டைப். நல்ல டான்ஸ் கூட ஆடுவேன். ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட இடுப்பெலும்புல அடிபட்டுருச்சு. நான் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு நான் சூசைட் பண்ற அளவு கூட ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோயினா அவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கா. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஜோ உன்னோட குழந்தைதான். அந்த விஷயம் தெரிய வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்ட அதை பார்த்து அவங்க அண்ணன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இவனோட பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இனிமே உன் கூட இருக்கிறதா நல்லது. உன் குழந்தைய உன்னை தவிர வேற யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இப்ப அவங்க அண்ணனை கூட்டு வெளியே வர இந்த சைடு அவரோட பொண்டாட்டி பாத்தீங்கன்னா ஜோவை தத்து எடுத்துக்க முடிவு பண்ணிட்டாங்க. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஜோவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல தாராளமா பாத்துக்கங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தையும் அண்ணியும் நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்ல கவலைப்படாத நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஒரு துப்பாக்கி குடுக்குறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா எல்லாரும் துப்பாக்கி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் மத்தவங்க கிட்ட இருந்து உன்ன நீ பாதுகாத்துக்க கத்துக்கணுமா அப்படின்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்தவன அத்தை என்ன சொன்னாங்கன்னா நான் மத்தவங்க கிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கணுமா, அதுக்கு ஏதாவது எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்ல சரி வாட்செல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லி ஹீரோவும் அவளை தனியா கூட்டு வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங்கான ஆளுங்க கிட்ட ஹீரோயினை விட்டு இவன் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவ்வளவு எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கான். இவன் இப்படி கத்துட்டு ஒரு ஆளை போய் வம்பளத்து பாப்பான்னு துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. அந்த ஆளு இவகிட்ட உள்ள துப்பாக்கியை பிடிங்கிட்டு தம்ம துண்டு இருந்துட்டு என்கிட்ட இருந்தே துப்பாக்கியை பிடுங்கிட்டியான்னு அவளை மிரட்ட அதை பார்த்தவொடனே ஹீரோ நான் அடிச்சு போட்டு அவ ஏன் பொண்டாட்டிடன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே அவன் பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா சாரி செல்லம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு சொல்ல அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். 2 நாளைக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா காலேஜுக்கு ப்ராஜெக்ட் விஷயமா வர சொல்லியிருக்காங்களாம். கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும்னு சொல்ல சரி பார்த்து போனேன் ஹீரோவும் சொல்றான். இப்ப இப்படியே 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. ஹீரோவும் அவளை வழி அனுப்பி வைக்கிறான். இப்ப ஹீரோயினை அவளோட வீட்டுக்கு பத்திரமா கூட்டு வந்து ஹீரோவோட ஆளை டிராப் பண்ண இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்த்து சந்தோஷத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அம்மா காலேஜுக்கு ரொம்ப டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லி இவன் கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோதா வீடியோ கால் பண்றா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் செல்லன்னு சொல்ல நானும் தான் மிஸ் பண்றேன். சிகரெட் பிடிக்கிறத மட்டும் விட்டுறாதன்னு இவ திட்ட ஹீரோ சிகரெட் அணைச்சிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, சரி நான் அப்புறமா பேசுறேன். ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு இவ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூமுக்குள்ள வர, அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். நான் உன்னோட காலேஜுக்கு வெளியே தான் இருக்கேன். என்ன பார்க்க வாடின்னு சொல்ல, இவள ஹீரோவ பார்க்க வேகமா ஓடி வந்து அவன புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது வாடின்னு சொல்லி காருக்குள்ள கூட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் காருக்குள்ள பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ரொமான்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள கூட்டிட்டு டின்னருக்கு தான் வந்திருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவங்க பாத்தீங்கன்னா, சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்கு தயாராயிக்கன்னு சொல்ல, சரி, சரி தயாராயிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த விஷயத்த மறந்துறாதன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் செல்லன்னு இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவல கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்பவே இப்படி வந்துட்டு இருக்கும்போது அவன பாத்தீங்கன்னா, என் செல்லக்குட்டி ஒரு விஷயத்த மறந்துட்ட. இன்னைக்கு நைட் எனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு ஞாபகம் இல்ல போல அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு ரூமுக்கு வர, அதான் 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு வராங்க. இப்பவே இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவள பாத்தீங்கன்னா, போதும் போதும் நிப்பாட்டு. இதுக்கு மேல எதுவும் பண்ணாத. ஏன்னா நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு சொல்ல, அத பார்த்தோன்னே இவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு வந்து மடியில உட்கார வச்சுட்டு, "வயிறு ரொம்ப வலிக்குதா? நான் வேணா டேப்லெட் வாங்கிட்டு வரவான்னு" சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ என் கூட இருந்தா அதுவே போதும்ன்னு" சொல்லி, இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு ஹீரோ மேலயே படுத்து சாஞ்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ்ள டிராப் பண்ணிட்டு போலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, "சார், ஜோ சார் செத்து போயிட்டாரு. அந்த குட்டி பையன் இப்ப உயிரோட இல்லன்னு" சொல்ல, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்விம்மிங் பூல்ல இறந்து கிடந்தான்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வீட்ல. தாத்தா பார்த்தீங்கன்னா, "இப்படி நடக்க எப்புட்றா நீங்கலாம் விடலாம்? நீங்கலாம் மனுஷங்களா?" அப்படின்னு புடிச்சு கன்னா பின்னான்னு திட்ட, இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு வந்து ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "என்னா நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? இந்த உண்மைய பத்தி யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னேன். ஆனா என் பேச்ச நீ மீறிட்டல்ல. நீ பேச்ச மீறினதுனால தான் இப்படிலாம் நடந்திருக்குன்னு" சொல்ல, பார்த்தா அவங்க அண்ணன் தான் குழந்தைய போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப அவங்க அம்மா இப்படி அடிச்ச உடனே அவன பார்த்தீங்கன்னா, "அம்மா தப்பு என்னோடது தான்.
நான் தான் குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் நல்லவ மாதிரி பேச, அத பார்த்தவனா அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவங்கவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோக்கு குட்டி பையனோட நினைப்பாவே இருக்கு. என்ன மன்னிச்சிருடா, அப்பா உன்னை தனியா அனுப்பிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறான். கால் பண்ணி பார்த்தா ஹீரோ போனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியே ஒரு வாரம் ஓடி போயிருது. இப்ப இந்த சைடு ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்க ஹீரோயின் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கா. ச்சே! ஜோ போன சோகத்துல நான் அவகிட்ட பேசக்கூட இல்லையேன்னு, இப்ப அவ ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஜோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அத பார்த்தவுடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. எதனால இப்படி ஆனுச்சுன்னு சொல்ல, அண்ணியும் ஜோவும் ஒண்ணா சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா எங்க அண்ணனால ஜோவ ஏத்துக்க முடியாம போயிருக்கணும். என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. அத பார்த்தவுடனே இவள பார்த்தீங்கன்னா, என்னால தான் இந்த குட்டி பையன் இறந்து போயிட்டான்னு இவ அழுதுட்டு இருக்க. உன்னால ஒண்ணும் கிடையாது. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி, இப்ப இவன பார்த்தீங்கன்னா, உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 3 கண்டிஷன் போட்டியே, அதுல கண்டிஷன நான் நிறைவேத்த போறேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் கூடவே வந்துடுறேன்னு, இவ ஹீரோயின பார்க்க வர, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோவ பார்க்க தான் வரா. இப்பவே ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோ கிட்ட ஓடி வந்து கட்டி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அவன் நினைச்சு நீ கவலைப்படாத. உண்மையாவே இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. நீ இந்த வேலைய யாரு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி குடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, சரி வா நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போலான்னு 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னன்னே தெரியல என் வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வேளை உன் குழந்தை ஒதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். குழந்தை என்ன இவ்ளோ வேகமா வளர்ந்துருச்சு? இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா வருஷத்துக்கு 10 குழந்தை கூட பெத்துக்கலாம்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல, சார் இந்த இடத்துல டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப போனா வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நம்ம பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கலான்னு இவ சொல்ல, ஹீரோவும் சரின்னு இவள ஹோட்டல் ரூம்க்கு கூட்டு வரா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க, அந்த ஹோட்டல் ரூம்ல உள்ள லிஃப்ட் தானா மூடுது. அத பார்த்த உடனே இவ பயந்து போய் ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஹோட்டலோட மேனேஜர் பாத்தீங்கன்னா, சார் இந்த ஹோட்டல்ல யாருமே இல்ல. எல்லாருமே உங்களுக்காக புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, நம்ம லிஃப்ட்ல போவேணா நம்ம படிக்கட்டுல போலான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவள தூக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்ப ரூமுக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ்ள புடிச்சு கிஸ் பண்ணலான்னு வந்துட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ ஹீரோவோட கை கால கட்டி போட்டுடுறான். அது பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, இது என்னடி புதுசா இருக்கு? ஏன் கை கால கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் நீ அமைதியா இருப்ப. அதான் கட்டி போட்டு வச்சுட்டேன். அமைதியா படுத்து தூங்குன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு தூங்கிட்டு இருக்கான். இப்ப இவ தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, நான் பாக்குற வேலை உனக்கு தெரியக்கூடாது. இப்போதைக்கு என்னோட காதல் மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வெளிய வர, இந்த சைடு ஹீரோயினுக்கு பாதுகாப்புக்காக நெறைய பேர் நிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட மாஃபியா வேலைய பாக்குறதுக்காக தான் வெளிய வந்திருக்கான். இப்ப இவன் எப்படி வெளிய வந்துட்டு இருக்க? இவளுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. ஹீரோ செத்து போற மாரி. அத பார்த்தவுடனே இவ ரூம்ல உட்கார்ந்து ஓணும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்துடுறான். "என்னாச்சு? ஏன் இப்படி அப்செட்டா இருக்க?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. என்னை விட்டு போகாதன்னு" இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "உன்னை விட்டு நான் எங்க போப்போறேன்? உனக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக தான் போனேன்னு" ஹீரோ சமாளிச்சுட்டு, அடுத்த நாள் அவன் ஹீரோயின கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப வீட்டுக்கு வந்தோனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னம்மா ஆச்சு? நேத்து நைட்டு நீ ரொம்ப பயந்து போயிட்டு தான் சொன்ன" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னே தெரியல. கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோக்கு ஒரு உதைய போடுறான். இத கூட அம்மா கிட்ட சொல்லியிருக்கான் பாரு" அப்படின்னு. இப்ப இப்படி யோசிச்சுட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படின்னா, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தானே ஏத்துக்கணும்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, என்னன்னே தெரியலடா. வயசாக வயசாக நடக்க கூட முடியல. சரி நீங்க 2 பேரும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் இவள கூட்டிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப குழந்தை பெத்துக்கலாம்னு இருக்கன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் கூட இருந்தா அதுவே போதும்ன்னு சொல்லி, இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, என் முதுகுல ஏறிக்கன்னு சொல்ல, இவளும் ஹீரோவோட முதுகுல ஏறிக்கிறான். இப்ப அவ இப்படி ஏறின உடனே, இவன பாத்தீங்கன்னா, என்ன ஹஸ்பண்ட்ன்னு கூப்பிடுன்னு சொல்ல, நான் ஏன் உன்ன ஹஸ்பண்ட்ன்னு கூப்பிடணும்? உனக்கு எனக்கு என்ன என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? இல்லையே. என்கேஜ்மெண்ட் ஆனதா ஹஸ்பண்ட்ன்னு கூப்பிடணும். சும்மாலாம் கூப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, அப்பன்னா நாளைக்கே அத்தைக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுர்றேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, சும்மா இருடா. எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கூட ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலி ரூல்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இது படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு" அதுல புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து, "தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு வாங்கன்னு" சொல்ல, எல்லாரும் இப்ப தாத்தாவ பாக்க தான் வராங்க. வந்து பார்த்தா தாத்தா இப்படி படுக்கையில கிடக்குறாரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "என் பேரன விட்டு எங்கேயும் போயிறாதம்மா. அவன் கூடவே இரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப தாத்தாக்கு இப்படி ஆனது தெரிஞ்ச உடனே, எல்லாரும் சொத்து பிரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வர, அவங்கள பாத்தீங்கன்னா, கம்பெனி எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு பாதி பாதியா கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிய எனக்கு 18 வயசு இருக்கும்போதே தாத்தா எழுதி வச்சுட்டாரு.
இந்த கம்பெனி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சொத்து எனக்கு மட்டும் தான் சொந்தம். மத்த எல்லாருக்கும் அனுபவிக்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்க தான் வரான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்து அவன கட்டி பிடிச்சுட்டு, அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, சொத்து கேட்கிறது சாதாரண விஷயம் தானே. இதுல என்ன இருக்கு? சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, பார்த்தா இது எல்லாத்தையும் அவனோட 2வது தம்பி பார்த்துட்டு தான் இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின கார் ஏத்தி கொல்ல பார்த்ததே இவன் தான். அதனால தான் அவன் முன்னாடி வேணும்னே 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இரவுல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன் கண்ணு முன்னாடி குட்டி பையன் வந்து நிக்கிற மாரி இருக்கு. ஆனா எல்லாமே கற்பனை தான். அவன் குட்டி பையன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கார்டன்ல இருந்துட்டு இருக்க. ஆங்கிலத்துக்கு ஹீரோதா வந்து இவ்ள கட்டி பிடிக்கிறான். இவள இப்படி கட்டி பிடிச்சோனே இவ்ள பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோவை இவள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப இவங்க அம்மா கால் பண்ணி நாளைக்கு நான் உன்னை பாக்குறதுக்காக இங்கதாம்மா வரேன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவ்ள பாத்தீங்கன்னா சீக்கிரமா நம்மளோட ரூம மாத்தி ஆகணும். அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்ல அம்மாவை கூப்பிட்டதே நான் தாண்டி. நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்ல அத பார்த்து இவ ஷாக் ஆகுறா. இவ இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமாவ முடிக்கிறாங்க. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.